சிறகடிக்க ஆசை சிறகில்ல அடுத்த வர எபிசோடில் அந்த லெட்டரை படித்த உடனே அண்ணாமலை ரொம்பவே உடஞ்சி போயிடுறாரு. அதுக்கு அடுத்து தான் வந்து பார்த்தீங்கன்னா முத்து இருந்துட்டு, அப்பா நம்ம வீட்டை ஏலத்துக்காக நான் விடவே மாட்டேன், இதை பற்றி நீங்கள் கவலைப்படாதீங்க, எப்பாடுபட்டாவது நான் அந்த வீட்டை மீட்டே தீர்வேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம முத்து வந்து சொல்லிட்டு இருக்காங்க. எப்படா உன்னால் முடியும் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் வந்து சொல்லிட்டு இருக்காங்க. உன் பொண்டாட்டி பதவியை ராஜினாமா பண்ணியிருந்தானா இந்நேரம் நம்ம வீட்டில் இருந்திருக்கலாம். அந்த சிந்தாமணியும் அவளுடைய பதவியை அவள் எடுத்துக்கிட்டு இந்த வீட்டை நம்மக்கிட்ட ஒப்படைச்சிருந்திருப்பா. ஆனால் அதுக்கும் வழி இல்லாமல் பண்ணிட்டீங்களே, இப்போ உங்களுக்கெல்லாம் ரொம்ப சந்தோஷமாக இருக்கணும்ல. இது கடைசி கால் வரைக்கும் என்னை இந்த வீட்டில் வச்சிருக்கலாம்னு நினைக்கிறல. இங்கே பாரு, சொன்ன மாதிரி அந்த நாளுக்குள்ளே என் வீடு எனக்கு வந்தாகணும், அப்படி இல்லாட்டி நான் அனாதாசிரமத்தில் போய் சேர்ந்துருவேன் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. இதை கேட்ட உடனே நம்ம அண்ணாமலை இருந்துட்டு ரொம்பவே உடஞ்சி போயிடுறாரு. அதுக்கடுத்து தான் வந்து பார்த்தீங்கன்னா என் 3 பிள்ளைங்களும் கடைசி என் மூச்சு இருக்கிற வரைக்கும் ஒன்றா இருக்கணும்னு ஆசைப்பட்டேன். அது ஆசையோடு போயிடும் போல இருக்கு, நனவில் நடக்காது போல இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு முத்து நீயும் முடிஞ்ச அளவுக்கு போராடிட்டப்பா. ஆனால் இதுக்கு மேலேயும் கண்டிப்பாக உன்னால் முடியும்னு எனக்கு தெரியல அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அப்பா, என்னோட நம்பிக்கை, என்னோட ஆதாரம் எல்லாமே நீங்கள் தான்ப்பா. நீங்களே இப்படி பேசினா என்னப்பா அர்த்தம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம முத்து வந்து ஒரு பக்கம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கடுத்தது வந்து பார்த்திங்கன்னா நம்ம மெயினாக இருந்துட்டு அவரோட பதவியை ராஜினாமா பண்ணணும்னு சொல்லிட்டு முடிவெடுக்கிறாங்க. அதோடு இன்னைக்கான பிரம்ம முடிச்சிருக்காங்க.